ஹாய் எல்லோருக்கும். இன்றைக்கி குயிக்கர் ஓட்ஸ் வச்சு சூப்பரான சூப்பு செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இது நான் 2 டைப்பாக செஞ்சுருக்கேன். நம்ம எப்படி சாப்பிட்லாம், பேபிஸ்க்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சூப்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் மிக்சட் வெஜிடபிள்ஸாக 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடுங்க. நான் கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூனே போதும். அதுவே பார்த்திங்கன்னா நிறைய வரும். கிட்ஸாக இருந்தால் 2 பேர் சாப்பிடலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒருத்தவங்களுக்கே கரெக்டாக சரியாக போயிடும். மிளகு, சீரகம், பூண்டு 5 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 5 பல் பூண்டு. இந்த 3த்தையும் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பு செய்ய போயிடலாம். ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்ச மிளகு, சீரகம், பூண்டை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நெய்யிலே வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவாக சாப்பிடாம உடம்பு சரியில்லாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி லைட்டான காரத்தோடு சாப்பிடலாம். நார்மல் டைமில் கூட மசாலா ஹெவியாக நம்ம முன்னாள் சாப்பிட்டு இருந்தோன்னா மறுநாள் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் உப்புமாலாம் செஞ்சு பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க. இது ஓட்ஸ் மாதிரியே இருக்காது. நம்மளுக்கு நார்மலாக கஞ்சி குடிக்கிற மாதிரியும் சூப்பு குடிக்கிற மாதிரியும் தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுருங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வந்தால் போதும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்குறேன். சூப்பராக வெந்துட்டுருக்கு வெஜிடபிள்ஸ்லாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் வடிகட்டி கொடுக்கலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம். இதோடு நீங்கள் சிக்கன்லாம் கூட சேர்த்து செய்யலாம். சேம் இதே மாதிரி கொஞ்சம் சிக்கன்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதே மாதிரி செய்யலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸ் நம்ம பால் இல்லாமல் நம்ம லைட்டாக ஸ்பைஸியாக அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியும் இருக்காது, நார்மலாக மசாலா இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.